மீடியா கேக் ஆர்டர்ஸ் இதை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட். இதை தவிர்த்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தரோட அடிஷ்னலாக இன்னொரு கம்ப்ளைண்ட் பர்சன் வந்து ஆட் ஆகியிருக்காரு. இது ஒரு பக்கம். இதை தவிர்த்து ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு பயங்கரமான பதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க தர்மஸ்தலத்தில். இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது மார்க் பண்ண 13 பிளேஸை தவிர்த்து வேறு இடத்துல தோண்டியும் பணம் கிடைக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். இந்த மீடியா கேக் ஆர்டர்ஸ்னால் என்ன, இப்போ தர்மஸ்தலத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து மீடியாவில் பேசப்படுறதுக்கான ரைட்ஸை கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது, யார் மேலே ஃபைனலாக இந்த பர்டிகுலர் டெட் பாடிஸ்லாம் வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறேங்க. ஏன் நான் இந்த தர்மஸ்தலம் இஷ்யூவை பற்றி இவ்வளோ நாள் நிறைய டச் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா கேக் ஆர்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ரெப்யூட்டட் ஒரு பயங்கரமாக ஃபார்மான ஒரு யூடியூப் சேனலில் பேக்கப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு இஷ்யூவை பற்றி டெய்லியும் அப்டேட்ஸ் நம்ம பேசலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா கேக் ஆர்டர்ஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து நம்மளோட பர்டிகுலர் வீடியோஸை ஏதாவது இடத்துல இந்த தம்ப்நெயில்லையோ இல்லைனா வந்து டேக்ஸ்லையோ பார்த்தாங்க அப்படின்னா they will block the videos or they will remove the videos. நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு வீடியோவில் வந்து தர்மஸ்தல 2016 சௌஜன்யா கேஸ் பற்றின வீடியோஸே சோஷியல் மீடியாவில் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன்ஸ் தர்மஸ்தலத்தில் இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தர்மஸ்தல இஷ்யூ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இது ஒரு நேஷ்னல் இஷ்யூ. ஏன்னா மொத்த இந்தியன் மீடியாவும் மொத்த வேர்ல்டுமே பர்டிகுலராக கர்நாடகாவில் தர்மஸ்தல தக்ஷின் கன்னடாவில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, எதுவும் இல்லை, ஸ்கோர் அப்டேட் மாதிரிங்க. இந்த கிரிக்கெட் ஸ்கோர் அப்டேட் மாதிரி இன்றைக்கி எத்தனை இடம் எத்தனை பணம், நாளைக்கு எத்தனை இடத்துக்கு தோண்ட போகிறீங்க, எத்தனை பணம் வரப்போகுது, இந்த மாதிரி இருக்கிற எனக்கு கேட்க பயமாக இருக்குங்க சில விஷயம்லாம். இப்போது நார்மலாக ஒரு பர்சன் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி தோணும் பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பணம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இப்போ தோண்ட பணம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. லைக் ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஒரு பகுதியில் வந்து நிறைய பேரோட பணம், இன்ஃபேக்ட் குழந்தைங்களோட ஸ்கூல் பேகு பாக்ஸு அந்த இடத்துல வந்து எல்லாரையும் உயிரோட புதைச்சிருக்கிறதுக்கான நிறைய அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ்லாம் இருந்ததை நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ தர்மஸ்தலம் இருக்குது. முக்கியமாக இது வந்து ஒரு பிளாக் மார்க், கண்டிப்பாக பிளாக் மார்க்குன்னு தான் சொல்லப்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ. இறந்து போனது ஆண்களுக்கு நிகரான பெண்கள் அப்படின்ற வேற சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு இன்னும் முழுசாக தெரியல. பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நோ தர்மஸ்தலத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றத உங்கள் முன்னாடி வைக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வேர்ல்டு நியூஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நடக்கிற நிறைய சென்சேஷன் நியூஸில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து தர்மஸ்தலத்தில் 1998 2014 வரைக்கும் ஒர்க் பண்ண ஒரு பர்டிகுலர் துப்புரவு பணியாளர் நான் வந்து இந்த மாதிரி நிறைய பிணங்களை வந்து நேத்ராவதி ரிவர் பக்கமும் அங்கே இருக்கிற நிறைய ஆறுகளை ஒட்டியும் இல்லை வந்து அங்கே இருக்கிற நிறைய பகுதிகளில் வந்து புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன், தூக்கி வீசியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செய்ய வச்சாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்து எலும்பு கூடோட போய் சரண்டரானதை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்து கேப்புக்கு அப்புறம் 1008 பிரச்சனை நடந்து ஒரு மாதம் கேப்புக்கு அப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கர்நாடகா ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே இறங்கின உடனே தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சுது, என்ன இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்றது வெளியே வர ஆரம்பிச்சுது. இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ண உடனே அதுக்கு ஹெட்டாக இருந்த ஒருத்தரை வந்து வேற ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்ற போகிறதா நிறைய புரளிகள்லாம் கிளம்பிச்சு. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அடங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாலுமே தர்மஸ்தலில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக இருக்கட்டும்ங்க, 1000 இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்சிட்டிவான கேஸை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர் மேலிடத்துலேருந்து வரும். ஏன்னா இந்த தர்மஸ்தலம் அப்படின்ற ஒரு பகுதியில் பல காலங்களாக நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சன்ஸ் இந்த விஷயங்கள் பண்ணனால தான் பேர்லாம் தெரியாதுங்க. ஆனால் வந்ததுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நான் இந்த சேனலில் ஃபோட்டோ போட்டு காட்டுவாங்க, யாராக இருந்தாலும் சரி. இது வந்து 100% அஷ்யூர்டு. ஏன்னா யார் வந்து அந்த விஷயம்லாம் பண்ணாங்க, ஏன்னா இந்த நேம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. லைக் யாருன்னா இந்த துப்புரவு பணியாளரும் இப்போ ஆட் ஆகிருக்க ஜெயந்த் அப்படின்றவரும் யார் அதை பண்ணியிருப்பான்றது நான் ஆள் கூட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ப்ரூஃப் கன்ஃபார்ம் ஆகி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி அதை வெளியில் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க,
அந்த பர்சன் நேம் வெளியில் வரும்போது கண்டிப்பாக எல்லா மீடியாவும் கிழிப்பாங்க, நானும் எடுத்து போடுவேங்க. எனக்கு வந்து ஒன்ஸ் அந்த மீடியா கேக்ஸ் ஆர்டரே தூக்கின பிறகு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இந்த சென்சிட்டிவ் கேஸை ஹேண்டில் பண்ணுற சிபிஐயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம், ஒரு பயம். ஏன்னா நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம குடும்பம், குழந்தை குட்டி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொசைட்டியில் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான பயம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் மனிதத்தன்மையோட கஷ்டப்படுற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும், ஏன்னா நீங்கள் நேத்ராவதி ரிவர் இல்லை தர்மஸ்தல பகுதியை வந்து கூகுள் மேப்பில் பார்த்தா கூட பயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு அடர்ந்த வனப்பகுதி, ஆறுகள் நிறைந்த பகுதி, எப்பவுமே தண்ணி சுரந்துட்டே இருக்கும், நிறைய பாம்புகள் இருக்க ஏரியா. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு அதாவது இப்போ நான் பேசுகிறதுக்கு நேத்தி வரைக்கும், இப்போ செவ்வாய்க்கிழமை பேசுகிறேன்னா நேத்தி வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பர்டிகுலர் துப்புரவு பணியாளர் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண பிறகு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு 13 பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் நான் பணத்தை போட்டிருக்கேன், இந்த இடத்துலலாம் புடைச்சிருக்கேன், இந்த இடத்துலலாம் தூக்கி வீசியிருக்கேன், இந்த இடத்துலலாம் எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 13 இடத்த மார்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த 13 இடத்த மார்க் பண்ண உடனே இந்த இடத்துல எல்லாமே கமாண்டோஸ், ஓகேங்களா, என்ன பிரச்சனை வேணாலும் லோக்கல் போலீஸை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டோஸ்லாம் உள்ளே இறங்குறாங்க. கமாண்டோஸ் உள்ளே இறங்கி பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பலப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த 13 இடத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே முதல் இடத்த வந்து தோன்றாங்க, 2வது இடத்த தோன்றாங்க, 3வது இடத்த தோன்றாங்க, 4வது இடத்த தோன்றாங்க, 5th பிளேஸை கூட தோண்டிட்டாங்க. இந்த 6th பிளேஸ், ஏன்னா 5th பிளேஸ் வரைக்கும் தோண்டி வந்து எதுவுமே கிடைக்கலன்னும் போது அந்த ஆப்போனன்ட் டீம் யார் பண்ணாங்கன்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கல, இதுக்கு மேல்பட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது 6th பிளேஸில் தாங்க த பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ கிடைக்குது. Day 3 July 31 6ஆம் தேதி இந்த பிரேக் த்ரூ கிடைக்குது. பயங்கரமானுங்க. ஏன்னா அதில் வந்து எலும்புக்கூடுகள், அது மட்டும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, இது எல்லாமே கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்காக இமீடியட்டாக கொண்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது டெபிட் கார்டு அங்கே இருக்கிற யாரோ ஒரு லேடி, இது உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. பட் அந்த பேன் கார்டு, அதுக்கப்புறம் அந்த எலும்புக்கூடு, இது எல்லாமே யாருது அப்படின்றது இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்தால் தான் தெரியும். இது Day 3 பர்டிகுலராக July 31 நடந்த விஷயம். நடுவில் வந்து சண்டே அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ August 3ஆம் தேதி 4ஆம் தேதி எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போகிறது. இதுக்கு நடுவுலையும் நிறைய பள்ளம்லாம் அந்த 6, 7, 8, 9, 10 இது எல்லாத்தையும் வந்து தோண்டினாங்க. பெருசாக எதுவுமே வந்து எவிடன்ஸ்லாம் கிடைக்கல. 11th பிளேஸ், இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். 11th பிளேஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி மார்க் பண்ண 11th பிளேஸ் கிடையாது. கிட்ட வந்து அந்த 11th பிளேஸ் மார்க், அந்த 11 அப்படின்றத மார்க் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விட்னஸ், அந்த துப்புரவு பணியாளர் வேற ஒரு இடத்த காட்டி இங்கே நீங்கள் தோண்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அது கிட்டத்தட்ட தரைமட்டத்துலேருந்து 100 அடி ஹைட்டுங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒரு நீங்கள் ஒரு எவாக்குவேஷனே பண்ணால் கூட, யாருக்காவது எதாவது ஆயிடுச்சுன்னா கூட தூக்கிட்டு வர முடியாது. ஒரு 2 மூட்டை உப்போட உள்ளே போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான எலும்பு கூடங்களாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் வந்து பெண்களோட புடவைகள், அப்புறம் நிறைய எவிடன்ஸ். ஆக்சுவலாக இது அதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் வந்து எஸ்ஐடி ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இது எல்லாமே நியூஸில் வர்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் ஒரு 2 பணம் எடுக்கிறாங்களாம். இது கேட்கும்போது இல்லை எனக்கு பதட்டமாக இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் ஏதோ தோண்டி ஏதோ கிழங்கு எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் ஒரு 2 பணம் எடுக்கிறாங்க. அது வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி புதைச்ச பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான மீடியாவை ரெஃபர் பண்ணி ஆகணும். நக்கீரன் வேற லெவலுங்க. அவங்க எப்பா எனக்கு அவங்க பண்ணுற ஒரு விஷயம்லாம் தைரியமாக, இந்த சௌஜன்யா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய்ட்டு அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அங்கே இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போகிறாங்க, அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எஸ், சச் அ பிரேக் த்ரூங்க. தமிழ்நாடு மீடியா கிழிக்கிறாங்க போட்டு. ஆனால் அந்த ஒரு மீடியா அதை பேசவே இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா மீடியாவும் தர்மஸ்தலா அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸு டெய்லி பேசிஸில் டெய்லி போட்டுட்ருக்காங்க. அதை வந்து உண்மையாங்க நம்ம தமிழ்நாடு மீடியா அப்படின்றது பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயத்தை கவர் பண்ணுறது உண்மையாலுமே வேறு லெவலுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த Day 6 ஃபைன் பண்ணது, Day 11 வந்து 100க்கும் மேற்பட்ட எலும்புகள், அப்புறம் நிறைய விஷயம் ஃபைன் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பெத்தலங்காடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல தக்ஷின் கன்னடாவில், இவங்க மேலே ஒரு பெரிய அலிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்தலை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு வேறு யாரோ காசு கொடுத்து நடத்துகிற மாதிரி நடந்திருக்கு. அப்படி தான் வந்து 1998 2014 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அன்நேச்சுரல் டெத் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் ஆர்டிஐ போட்டிருக்காரு. இங்கே எவ்வளோ வந்து அன்நேச்சுரல் டெத்து வந்து நடந்திருக்கு, அதுக்கான ரிஜிஸ்டர், அதுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸு, அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸு, அதுக்கான ஃபோட்டோஸு, எவிடன்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு ஆர்டிஐ மூலமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து எதாக இருந்தாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டோம்னா அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வேற லெவலு பயங்கரமான பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் அது எல்லாமே இது எல்லாமே அவங்க கேட்ட விஷயம் எல்லாமே 2000லேருந்து 2015 ஆர்டிஐ தான் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நாங்கள் எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். நியாயப்படி ஒரு ஆவணங்களாக இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் அப்கிரேடேஷன் ஆகும்போது அது ஆன்லைனாக மாற்றணும். அதுதான் ஆல் ஓவர் த இந்தியா, ஆல் ஓவர் த தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. இவங்க ஜஸ்ட் லைக் தட் 2000லேருந்து 2015 வரைக்கும் அந்த யூடிஆர் அன்நேச்சுரல் டெத் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டோம், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வந்து எவ்வளோ பயங்கரமான ஆளுங்க பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை எப்படி மறைக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மேஷனோட பண்ணியிருக்காங்க. லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ரமணால நல்லதுக்காக வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு விஷயம் பண்ணார், ஒரு எல்லா இடத்துலையும் ஆளுங்களை வச்சு. பட் இந்த இடத்துல கொலை பண்ணுறதுக்கு, நிறைய கெட்டது பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் பண்ணியிருக்க சான்சஸ் இல்லை, ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து போஸ்டர்ஸ், அப்புறம் நோட்டீசஸ், அந்த காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு, இதை லைக் நோட்டீசஸ்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸு, திருப்பி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, இந்த மாதிரி டிஜிட்டலாக இருக்க நிறைய விஷயத்தை கூட வந்து அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நார்மலாக சொல்கிறாங்க. ஸோ இதனோட விளைவு கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நான் முதல்லையே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு மனுஷன் தானாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அவர் பேர் தான் ஜெயந்த். அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவர் வந்து அந்த வத்தலம்பாடி வில்லேஜ் பக்கத்தில் தான் வாழ்கிறாரு, பல வருஷமாக அந்த ஊரில் தான் இருக்கார், தர்மஸ்தலா பக்கத்தில். அவர் வந்து இந்த பர்டிகுலர் தர்மஸ்தல பகுதியில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாதை பிணன்றதை விட யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு 12லேருந்து 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமியோட பிணத்தை வந்து போலீஸ்காரங்க நிறைய அஃபீஷியல்ஸ் கைடன்ஸோட புதைச்சதை நான் பார்த்தேன். ஓகேங்களா? இதை வந்து நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன், இதுக்கு மேல்பட்டு எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஜெயந்த் அப்படின்றவர் வந்து நின்று இருக்காரு. இந்த சைடில் ஆல்ரெடி ஒரு விட்னஸ் இருக்காங்க, அந்த பர்டிகுலர் தர்மஸ்தல கோயிலில் ஒர்க் பண்ண துப்புரவு பணியாளர். இந்த சைடில் இவர். ஸோ கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு மேல்பட்டு இந்த எவிடன்ஸு இல்லை வந்து ஏதாவது மாற்றணும், கொல்லணும், இவங்களை மிரட்டணும்னு நினச்சா கஷ்டம். எனக்கு என்னென்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைன்னா, இந்த காணாமல் போனாங்கல்ல 4000லேருந்து 6000 மெம்பர்ஸ், எஸ்பெஷலாக பெண்கள், அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் முன் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னு வச்சுங்க, திஸ் கேஸ் வில் பி த பிக்கஸ்ட். அதாவது இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி ஒரு கேஸை யாருமே பார்த்தே இருக்க முடியாது. அது வெளியில் கொண்டு வந்தோன்னு வச்சுங்க, நீதி வாங்கி தரணும்னா நம்ம தாங்க. எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நீதி வாங்கி தருவோம் அப்படின்னு நின்று நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நம்ம தாங்க. இந்தியா வந்து அதுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குது. ஸோ இந்த ஒரு ஜெயந்த்ன்றவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிணத்தை புதைக்கும் போது எந்த லீகல் ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ணலை, இது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் அடிஷ்னலாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இந்த பிணத்தை புதைக்கும் போது இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை தவிர்த்து அவர் அடிஷ்னலாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்து 15 வருஷம் இருக்கும். பட் ஆனால் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து எஸ்ஐடி கேட்டாங்கன்னா நான் கொடுக்குறேன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டால் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜெயந்த் சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் லைக் இப்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது சொன்னீங்கன்னா மதிச்சு கூட இருக்க மாட்டாங்க. அவருக்கு அது நல்லாவே தெரியும். அது அவர் மென்ஷனும் பண்ணுறாரு. என்னென்னா, எனக்கு இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது, இது வந்து உண்மையாகவும் நிறைய நேர்மைத்தனமாகவும் நடப்பதாக நான் என் மனசில் தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. லைக் தட் அப்படி தான் நடக்குது. ஏன்னா பர்டிகுலராக எல்லா இடத்துலையும் பரியலில் எடுக்கிற இடத்துல, டெத்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிற இடத்துல வீடியோ ஃபோட்டோகிராஃப்ஸோடு தாங்க நடக்குது. ஸோ இதுக்கு மேல்பட்டு குற்றவாளிகள் எஸ்கேப் ஆவாங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் நீதி தள்ளி போடுவாங்க. இவங்க வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன்ஸ் தான். ஸோ இந்த ஜெயந்த்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேல்பட்டு எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்த திருப்பி பார்க்கும்போது அந்த வீடியோ எடுத்து இப்போ சேஃபாக வச்சுருக்கேன், அதை வந்து எஸ்ஐடி பார்க்கறதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பயங்கரமான பேக் தான்.
அவ்வளோதான், பேக் ஃபயர் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு கேஸை டிலே பண்ணீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருமே கொதித்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சைடில் இதெல்லாம் நடக்கும்போது 2003 தன்னுடைய ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜில் படித்த தன்னுடைய பொண்ணை இழந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா பட், அனன்யா பட்டுன்றவங்க இறந்தாங்க. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து என் பொண்ணோட எலும்பு இல்லை தோலாச்சும் கொடுங்கங்க, நான் அதை வச்சு ஈமை சடங்குகள் பண்ணணும்னு சொல்லி கெஞ்சுறாங்க. எனக்கு இல்லை ஒரு தாயோட கஷ்டம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு தாய் ஒரு மெடிக்கல் காலேஜில் தன்னுடைய பொண்ணு படித்து பெரியாள் ஆகிடுவா, டாக்டர் ஆகிடுவான்னு சொல்லி ஒரு கனவோடு போயிருந்த ஒரு ஊரில் இறந்த பிணத்தை கிடைக்காம, கேட்க போன இடத்துல நீதியும் கிடைக்காம அடித்து 3 மாதத்தில் கோமால போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரமான ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த இடத்துல தோணிகிட்டே இருக்குது, அந்த நேம் வெளியில் வரணுங்க. அந்த நேம் வெளியில் வரும்போது இந்த 2 சைட்லேயும், நான் இப்போ பேசுகிற 2 சைட்லேயும் ஃப்ரேம் வச்சு ஃபோட்டோ போட்டு அவங்கள காட்டணும், கண்டிப்பாக காட்டணும். அந்த இறந்து போன நிறைய என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், இறந்து போன 2000-3000 பெண்களாக எவ்வளோ பேருன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பெண் இறந்துருந்தா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை விட்டுருப்பாங்க அப்படின்றது இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் அனன்யா பட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களோட அம்மா சுஜாதா பட்டும் ஃபீல் பண்ணி இப்போது அந்த கேஸை இதுக்கு மேல்பட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் 60 வயசு ஆயிடுச்சு, நான் செத்தா கூட கவலை இல்லை, நான் இந்த கேஸை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன வீடியோலையும் இதுதான் நான் சொல்கிறேன், சுஜாதா பட் அந்த அந்த அம்மா வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்துட்டாமல் இருக்காங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அவங்க லாயர்ஸை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஆர் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பணங்கள், அதாவது இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஜெயந்த் அவர்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்காருன்னு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்தோட தன்மை, ஏன்னா நேத்ராவதி ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மண்ணரிப்பு இருக்கும், ஆறு தண்ணி ஏறி இருக்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கும், என்விரான்மெண்டல் ஓரியன்டாக நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும், குளோபல் வார்மிங்கில் என்னென்ன மாற்றங்கள் வேணாலும் நடந்திருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மிஷினை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஜிபிஆர் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தரவுகள் வேணுமோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை விட்டுருக்காங்க. இந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் கலரணும் அப்படின்னா கண்டிப்பாக தர்மஸ்தலம் மூவிங் ஃபார்வர்டு அந்த இடம் தர்மஸ்தலமாக இருக்காது, வேறு பேரே மாற்றக்கூடிய அளவுக்கு பயம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரேடியோ வேவ்ஸை வச்சு ஒரு பர்டிகுலர் இமேஜிங் க்ரியேட் பண்ணும்போது அந்த மண்ணில் இருக்க பகுதிகளுக்கும் அந்த பர்டிகுலர் சின்ன சின்ன புழுக்கள் இல்லைனா வந்து நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கும், இயற்கை கிரியேச்சர்ஸ், அங்கே சம்மந்தம் இல்லாத என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமா டிடெக்ட் ஆகி ஒரு இமேஜிங்காவோ வீடியோவோ உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தோன்ற பணியில் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நடக்கும் அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. இதை தான் அனன்யா பட் அவங்களோட அம்மா சுஜாதா பட்டு ஸ்டெனோகிராஃபர் இன் சிபிஐ ஒரு ரிக்வஸ்ட்டாக கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கும் எஸ்ஐடி டீமுக்கும் வச்சுருக்காங்க. இது நடக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ராய். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸோட ஜட்ஜு. இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, மீடியா இதை பற்றி நம்பகத்தன்மை யாரையும் வந்து இல்லாமல் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஒருத்தர் குற்றம் சாட்டி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு. இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 3 பேர், ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு சோஷியலி ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இவங்க எல்லாருமே அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. யார்? விஜயகுமார் ராய், த ஜட்ஜ் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் த தர்மஸ்தலா சென்சிட்டிவ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறவரோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. ஸோ அவர் எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1995லேருந்து 98 வரைக்கும் பெங்களூரில் எஸ்டிஎம் லா காலேஜில் படிச்சிருக்காரு. இந்த லா காலேஜ் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுநாதேஸ்வரர் டெம்பிள் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதோட காலேஜ் தான் பெங்களூரில் இருக்குது, அதில் படிச்சிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு வந்து எப்படின்னா உண்மையாக இருக்க மாட்டார், இவர் வந்து நிறைய விஷயத்தில் மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல இந்த ஜேர்னலிஸ்ட்டு 2 ஆக்டிவிஸ்ட்டு, அவங்க வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன லெட்டரில் கேட்டிருக்காங்கன்னா, ஜட்ஜை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவருமே இந்த பர்டிகுலர் கேஸ்லேருந்து நான் ரைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதுக்கு மேல்பட்டு இந்த பர்டிகுலர் கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நியூ ஜட்ஜ் வருவாங்க. லைக் ஒரு சென்சிட்டிவ் கேஸு சென்சேஷனல் கேஸாக மாறி, அதாவது ஜட்ஜு முதல் கொண்டு கலரி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே புரிதல் ஏற்பட்டிருக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான தீர்வு, இதுக்கான நீதி கிடைக்கும். இந்த பர்டிகுலர் இறந்த பெண்களுக்கான நீதி
இதை பண்ணவங்க யார் அப்படின்ற பேர்லாம் வரும். நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், இதை யார் பண்ணாங்களோ இந்த 2 ஃப்ரேமில் பக்கத்தில் வச்சு அவங்களோட பேர் இல்லைங்க ஃபுல்லாகவே போடலாம். ஏன்னா இப்போ என்னை மறைச்சு கூட அந்த ஃபோட்டோவை போடலாம், இவங்க தான் அப்படின்னு காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது. ஸோ மற்ற மீடியாவை காமிக்கலாம், ஆனால் நான் காமிச்சே ஆகணும் அப்படின்றது தான் என்னோட வெறித்தனமான என்னுடைய ஒரு விஷயங்க. சரியா? ஸோ இந்த ஒரு கேஸோட ஃபுல் எவிடன்ஸு, ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி அடிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மீடியா கேக் ஆர்டர்ஸ், இதை பற்றி மீடியா யூடியூபர்ஸ்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன நிறைய விஷயங்கள், அதாவது ஒருத்தரை குற்றம் சாட்டி பேசக்கூடாது, அந்த இடத்தோட நம்பகத்தன்மையை எல்லாரையும் கெடுத்துடக்கூடாதுன்னு போட்ட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் ஒரு விஷயந்தாங்க எனக்கு தோணுது, அது கோயிலாக இருக்கட்டும், இல்லை கோயில் இடமா இருக்கட்டும், இல்லை சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை மசூதியாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜியன், அப்பார்ட் ஃப்ரம் கேஸ்ட்டு நம்ம வெளியில் பேசி தாங்க ஆகணும். அது என்ன இருந்தாலும் சரி. ஏன்னா உண்மை வெளியில் வந்தால் மட்டும்தான் அதுக்கான நியாய நீதி கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தர்மஸ்தல கேஸில் வேறு எந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக எதிர்பார்க்குறீங்க? தர்மஸ்தல இஷ்யூவோட மொத்த விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல்பட்டு வர அப்டேட்ஸும் நான் ரெகுலராக போடுவேன். கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, this is VJ Karthik signing off. Tata, bye bye, see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. bye bye.